இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே, வாய்ஸ் ஆஃப் டிவைன் மெர்சி என்ற யூடியூப் சேனலின் மூலமாக ஆண்டின் பொதுக்காலத்தின் 19ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவர் தன்னுடைய முகத்தை காட்சியாக இறைவாக்கினர் எலியாவிற்கு அளிக்கின்றார். ஆண்டவர் நியமித்த ஒரேபு மலையிலே ஒரு குகையிலே தங்கி இருக்கும் பொழுது ஆண்டவர் உரையாடுகின்றார் இறைவாக்கினர் எலியாவோடு. நீர் என்னை காண வேண்டுமென்றால் நீ குகையிலிருந்து வெளியே வா என்று கூறுகின்றார். அச்சத்தோடும் தயக்கத்தோடும் வெளியே வருகின்றார். முதலில் ஒரு பெரிய காற்று, புயல் காற்று வீசுகின்றது. அதில் கடவுள் இருப்பார் என்ற எண்ணத்தோடு பார்க்கின்றார். ஆனால் கடவுளை காண இயலவில்லை. இரண்டாவதாக ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்படுகின்றது. அங்கே மலைகள் இரண்டாக பிரிக்கப்படுகின்றது. தீ பிளம்புகள் மேலே வருகின்றது. அதில் கடவுள் இருப்பார் என்ற ஒரு எண்ணத்தோடும் அச்சத்தோடும் பார்க்கின்றான். ஆனால் கடவுளை காண இயலவில்லை. இறுதியாக ஒரு மெல்லிய ஒளியோடு ஓசையோடு அங்கே கடவுள் தோன்றுகின்றார். எலியா பார்க்கின்றால், மகிழ்ச்சி கொள்கின்றால், மாட்சிப்படுத்துகின்றார். இந்த செய்தி என்னவென்றால், நாமும் எலியாவை போல குகையிலிருந்து வெளியே வர வேண்டும். நம்முடைய மனக்கவலைகளிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, பாவங்களிலிருந்து வெளியே வரும்போது கடவுள் மெல்லிய ஓசையோடு நம்மோடு உரையாடுவார் என்ற நம்பிக்கையை பெறுவதற்காகத்தான் இன்றைய முதல் வாசகம் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றது. இன்றைய இரண்டாவது வாசகத்திலே இந்த பவுலடிகளார் சொல்கின்றார், நான் கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் உன்னதமான வார்த்தை, தூய்மையான வார்த்தை. ஆக இந்த தூய்மையான வார்த்தையின் மூலமாக நான் பெற்ற வாழ்வை நீங்களும் பெற வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது என்பதை கடவுள் நமக்காக எடுத்துரைக்கின்றார். ஆம், இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே, இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். புனித பேதுரு கடலில் நடப்பதற்கு முயற்சி செய்கின்றார். அதனுடைய பின்னணியை பார்க்கும் பொழுது நாள் முழுவதும் இறை ஆட்சியை பணி செய்துவிட்டு ஆண்டவர் தன்னுடைய அன்பு சீடர்களை பார்க்கின்றார். களைப்பாக இருக்கின்றார்கள். நீங்கள் அக்கறைக்கு சென்று ஓய்வெடுங்கள் என்று சொல்லி அவர்களை முதலில் படகில் ஏறி அனுப்புகின்றார். தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று இரவு முழுவதும் கடவுளோடு பேசி 4ஆம் வேளையிலே தன்னுடைய அன்பு சீடர்களை பார்ப்பதற்காக கடலில் நடந்து செல்கின்றார். ஆக பெரும் புயல் ஏற்படும் பொழுது ஐயோ பேய் என்று அவர்கள் அச்சமுறுகின்றார்கள். கடவுள் சொல்கின்றார், நான் தான், அஞ்சாதீர்கள் என்று சொல்லும் பொழுது, கடவுளே நீர் மட்டும் நடக்க இயலும் என்றால் என்னையும் நடக்க இயலச் செய்யும் என்று சொல்லி பேதுருவும் முயற்சி செய்கின்றார், முன் வருகின்றார். ஆக கடவுளும் கூறுகின்றார், இறங்கி வா என்று சொல்கின்றார். ஆனால் முதலில் நம்பிக்கை கொண்ட புனித பேதுரு புயல் காற்று வரும் பொழுது அங்கே அச்சமுற்று மூழ்குகின்றார். நம்பிக்கை குன்றியவனே, உன்னிடம் இருந்த தொடக்கத்தில் இருந்த நம்பிக்கை எங்கே போனது, ஏன் வீண் போனது என்று சொல்லி அங்கே உரையாடுகின்றார். ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு துணிச்சலாக, உற்சாகமாக இருக்கலாம். ஆனால் காலப்போக்கிலே காலங்கள் போகும் பொழுது அது துவண்டு போய்விடலாம். கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தை எதிலும் துவளாமல் இறைவாக்கின் எலியாவை போல குகையிலிருந்து வெளியே வருவதைப் போல நாமும் புதிய வாழ்வை பெறுவதற்காக உங்களுக்காக தொடர்ந்து மன்றாடுகின்றேன். இறைவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.